சங்கதிகள் போட முன்பு செய்த வினை போட இது தஞ்சாவூர் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட ஆறுமுக வேலவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை போட இது தஞ்சாவூர் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட என் கேர்ள்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க தலையில வச்ச பூ கூட வாடி போச்சு. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? இது மார்கழி மாசம், பிசினஸ் ஆக ஓகன்னு ஓடுற நேரம். இனி குழந்தை கிடைச்சாலும் சரி கிடைக்கணும் சரி, என் வண்டியை தர மாட்டேன். நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நானும் காலகாலத்துல 4 காசு சம்பாதிச்சு ஒரு வீடு வாசல்ல செட்டில் ஆகணும்ல. பொள்ளாச்சில இருந்து நம்ம அண்ணாச்சிகளை வந்து மடம் 2 ரவுண்ட் அடிச்சுட்டு சாயந்தரத்துக்கு என்னப்பா வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னோட கேர்ள்ஸ் அவங்க முன்னாடி காட்டுவேன். என் கேர்ள்ஸ பத்தி பேசுற கெட்ட கோவம் வரும். இங்க பாருங்க, என் கேர்ள்ஸ பத்தி நான் தற்பெருமா அடிச்சுக்கல. 2 ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தா இவங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரியே தெரிவாங்க. இங்க பாரு, 1 இன்ச் பவுடர் ஏத்தி அடி, அப்பதான் நீ இளமையா தெரியும். பவுடர் போட்டதுக்கு அப்புறம் போயிருவாளுங்க. ஃபுல் பாட்டில 2 முட்டையும் கொண்டா எடுத்துக்குறா. என் வீட்டுக்காரரு பைக்ல என்ன வச்சு கூட்டிட்டு போகும்போது கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொல்லுவாரு. இடத்துல பொட பொறுக்கி நானே மனசு வந்து போய் சொல்றேன். இவன் கதையை எத்தனை தடவை தான் சொல்லுவேன்? நான் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுவேன்டா. கட்டி புடிச்சுக்கிட்டு போகும்போது என்ன பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏய் மேரி, சந்தன கட்ட மாதிரி இருக்கேடின்னு சொல்லுவாரு. சாணி நாத்த அடிக்குது. இழிக்கிறத நிறுத்துங்கடி. உங்களுக்கும் என்ன மாதிரி வயசாகும் போது சோப்பு பவுடர் வாங்கி தரத்துக்கு இவனுங்க யாரும் இருக்க மாட்டானுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே கணக்கு முடிச்சுட்டு தான் கொடுக்கணும். 6 பரோட்டா 2 முட்டை 1 பீஃப் மொத்தம் 112 ரூபா 50 காசு. எல்லாத்தையும் எவ்வளவு சாப்பிட்டான்? வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கவனுக்கு காசு ஏது? அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. பணத்தை எடுத்துட்டு மீதிய கொடு. மறுபடியும் 500 ரூபா. டேய் பசங்களா, நீங்களும் உழைச்சு சம்பாதிக்க ட்ரெயின்ல போறீங்க. ஆனா இவன் வேலை வெட்டிக்கே போக மாட்டேன்னு சபதம் எடுத்து சும்மா சுத்திட்டு இருக்கிறவன் இப்ப 500 ரூபா நோட்டை அசால்ட்டா வீசுறான். இன்னைக்கு காலங்காத்துல இவங்க வந்து சரக்கு அடிச்சான், அப்பவும் 500 ரூபாய் வீசுறான். ஒருவேளை இவன் அந்த குழந்தைய கொண்டு போய் வித்திருப்பானோ? குத்தி கிழிச்சிருவேன். அப்புறம் உனக்கு இவ்வளவு காசு எப்படி சொல்றா? கிட்ட வராதா? கிட்ட வந்தா கடவுளே, நான் யோசிச்சது சரியா போச்சே. சங்க எடுத்துருவேன். குழந்தைங்க குழந்தைங்கடா. குழந்தைய கொடுத்துட்ட. யாரு? சிஐ பாரதன். ஹலோ, என்னது எல்லாரும் இந்த பக்கம்? தேவைப்பட்டா வந்து பார்த்துதானே சார் ஆகணும். ஒரு நிமிஷம் இப்படி வர முடியுமா சார்? நடந்துகிட்டே பேசலாம். ஏன்னா எல்லாத்தையும் உங்க முன்னாடி பேச முடியாதுல்ல. குழந்தை எங்க? எந்த குழந்தை? என்கிட்டயே உங்க தப்பாட்டு ஆடுறீங்க பாத்தீங்களா? எனக்கு நினைவு தெரிஞ்சு என் காலனிக்குள்ள இதுவரைக்கும் போலீஸ் நுழைஞ்சதே இல்ல. உள்ள வரதுக்கும் நாங்க விட்டதில்ல. இதுக்கு முன்னாடி கேஜி மேத்யூ டிஒய்எஸ்பி 4 போலீஸ்காரங்களை போட்டு ஒரு ஜீப் அனுப்புனாரு. அந்த ஜீப் எரிஞ்சு கிடக்கிறத பாத்திருக்கீங்களா? அதையெல்லாம் மறந்துட்டு எவனோ ஒருத்தன் கொடுக்கற காசுக்கு ஆசைப்பட்டு நீங்க மோதி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப சொல்லுங்க, குழந்தைங்க. உனக்கு லட்சுமி யாருன்னு தெரியுமா? தெரியும், உங்க அண்ணன் பொண்ணு தானே. அதுக்கு மேல ஒண்ணு சொல்லட்டுமா? மல்லிகை கண்ணு முன்னு தெரியாம ஆளை வச்சு அடிச்சதும் நீங்க தான். ஆமா, நீ நினைச்சது சரிதான். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? காதல் கல்யாணம்னு சொல்லி அவ வயித்தை நிரப்பி நடுரோட்ல விட்டுட்டு போலான்னு பாக்குறான். சார், இந்த காதல்ங்கிறது தெய்வத்தோட கல்யாண புரோக்கர் சார். நீங்களும் நானும் நினைச்சா பிரிச்சிட முடியாது. அந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க. மல்லி என்னோட தம்பி, அவன் நினைச்சது நடந்தாகணும். சார் சும்மா முறைச்சு பார்க்காம குழந்தை எங்கன்னு சொல்லுங்க. குழந்தை என்கிட்ட இல்ல. பின்ன டவுன்ல அனாதை இல்லத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்க. பேரண்ட்ஸ் போய் கேட்டா மட்டும்தான் குழந்தைய கொடுப்பாங்க. ஓ, அது சரி. வண்டியடா மடையா. அப்போ கிளம்புறேன், பார்க்கலாம்.
அது? ஏய், யாருன்னு கேக்குறல்ல? இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்க, போய்கிட்டே இருக்கியா? அட பாடுறா நம்மகிட்டயே. என்னடா குசும்பா? கேட்டு கேட்டு போவோம். என்ன கேப்பீங்க? வேணுமா வேணுமான்னு. என்ன வேணும்னு? மீசக்காரன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பேர் என்ன? பெருமாண்டி. அத குடுத்துட்டு போ. அண்ணா உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? அப்பாரா இந்தாங்க. அப்படியே கொடு. தொட்டுக்கு எதுவும் கேட்காதீங்க. வேணும்னா அந்த பொண்ணை தொட்டுக்கோங்க. உங்க வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இதுக்கு தேவையில்லாம நான் அந்த பக்கமா இருக்கேன். கொஞ்சம் வேகமா தோறடா. அது எப்படி பண்ணுங்க? வாட்ச்மேன் அவரோட உடம்போட சூட்டை தணிச்சிட்டு இருக்காரு. இது என்ன? இது அவரோட கம்பு. வேகமா ஓடடா. இப்ப அந்த பூட்டு திறந்துருச்சுன்னா உங்க அப்பன் பேரு லாக் பாஸ்கர் தான். இல்லன்னா உங்க அம்மா உங்ககிட்ட அந்த பேரை சொல்லி ஏமாத்திருக்கான்னு அர்த்தம். அந்த பேரு இல்லன்னா உங்க அப்பன் பேர் என்னவா இருக்கும்? ரமையா இருக்குமோ? ஒருவேளை சூழதுறப்ப பூட்டு திறந்துருச்சு, அப்ப உங்க அப்பன் பேர் லாக் பாஸ்கர் தான். ஒருவேளை உங்க அப்பன் பேர் தெரிஞ்சு போச்சு, எங்க அப்பன் பேர் என்னவா இருக்கும்? நீங்க இரு. சரி. நீங்க இருந்து பாத்துக்க. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். நான் தனியாவா? வேணா நீ போயிட்டு வா. நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். என்னைய போ சொல்ற? அது சரியா வராது. நீ இங்க இரு, நாங்க 2 பேரும் நான் தனியாவா? நீ மட்டும் இங்க இரு, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். வா போலாம். என் பின்னாடி எப்போ ஒருத்தர் இருக்கணும். பொண்ணுங்கெல்லாம் சும்மாவே படுத்திருக்காங்களே. இவங்கெல்லாம் என் கம்பெனில சேர்ந்திருந்தா தூங்கி பொழுத கழிக்கிற இந்த நேரத்துல எவ்வளவு சம்பாதிக்க வச்சிருப்பேன். அட்ரஸ் போன் நம்பர் கொடுக்கட்டுமா? விருப்பம் இருந்தா கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல. போலீஸ் கிட்ட தான் பேசணும். பரவாயில்லையா? அப்ப அட்ரஸ் போன் நம்பர் கொடுக்க வேண்டாம். நீ வேலை பாரு.